தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர், இயக்குனர், விநியோகஸ்தர்னு பல முகங்களோடு எப்பவுமே மேடைகளில் எதை பற்றியும் பயப்படாமல் ஓப்பனாக பேசி பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள். அவர் மே 17, 2026 இன்னைக்கு சினிமா உலகத்தில் இருந்து ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. தன்னோட 85 வயசான தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காரு. 1941 வருஷம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிறந்த ராஜன் அவர்கள் 1983 சுரேஷ் நடித்த பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிற படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக உள்ள வராரு. அதுக்கப்புறமா தயாரிப்போடு நிறுத்தாமல் 1991 நிழல்கள் ரவி, சரத்குமார் நடித்த நம்ம ஊர் மாரியம்மா படத்தை இயக்கவும் செஞ்சார். தங்கம் மாதிரி ஒரு தங்கச்சி படத்துக்கு கதையும் எழுதியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி 2000ஆவது வருஷத்தில் சென்னை விநியோகஸ்தர்கள் சங்கத்தோட தலைவராகவும் பொறுப்பு வகிச்சிருக்காரு. அவரோட மகன் பிரபுகாந்தையும் அவள் பாவம் படம் மூலமாக ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு. ராஜன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவரோட ஆக்ரோஷமான மேடை பேச்சுகள் தான். சினிமாவில் இருக்கக்கூடிய தப்புகளை ஓப்பனாக பேசுறதுல இவருக்கு நிகர் இவர் தான். 2019ஆவது வருஷத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் பாடகி சின்மயி வைரமுத்து மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு எதிராக பேசி பரபரப்பை கிளப்பினார். அதுக்கு இயக்குனர் ரஞ்சித் மேடையிலே எதிர்ப்பும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கமல், தனுஷ், செல்வராகவன், கௌதம் மேனன் மாதிரியான பெரிய ஸ்டார்களோட படங்களால் தயாரிப்பாளர்களுக்கு வர நஷ்டங்களை 1000ல் ஒருவன், என்னை நோக்கி பாயும் தோட்டா படங்களை வச்சு ஓப்பனாக விமர்சித்தார். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட சம்பள விவகாரம், யோகி பாபுவோட கால்ஷீட் பிரச்சனை, பாரதி ராஜாவோட புதிய சங்கம், ஏன் இந்திய விலங்குகள் நலவாரியம் வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்காம தட்டி கேட்டவர் தான் இந்த ராஜன் அவர்கள். சினிமாவில் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு குரல் இன்னைக்கு அடங்கியிருக்கு. ராஜன் அவர்கள் தற்கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அவரோட ஆன்மா சாந்தி அடைய இரங்கலை தெரிவிச்சுக்குவோம்.